அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்கள், சிம்மராசின்னு எடுத்துட்டால் சிம்மராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது ஆவணி தமிழ் மாதம் விஸ்வாவச வருஷம். இந்த ஆவணி மாதம் ஏதாவது கிரகங்கள் மாற்றமாக இருக்கா, பயிற்சியாக இருக்கா, சிம்மராசிக்கு ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குதா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துட்டால் இப்போ இருக்கிற ராசியிலே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி சிம்மராசி. எதுவுமே வெளியில் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே போட்டு அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, மனைவியிட்ட சொல்ல முடியாது, கணவன்கிட்ட சொல்ல முடியாது, குழந்தைகளை சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. அவ்வளவு சொல்ல முடியாத துன்பங்கள். இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது, பணம் ஒரு பக்கம் செலவு, மன உளைச்சல், மன வேதனை. புதிதாக ஒரு இடத்துல போய் மாட்டின்ட்டு போட்டு பெண்டை நிமித்தமாக வேலையில் புழிஞ்சு எடுப்பான். ஆசை இதை விட்டு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு போவான். அங்கே போய் அதை விட மோசமாக இருக்கும், யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. இது மாதிரி பலவிதமான துன்பங்கள். ஏன்னா சனி 8 அஷ்டமச்சனி கஷ்டங்களை கொடுக்கும். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார ரீதியாக பிரச்சனை, குடும்ப பிரிவு, வாகன விபத்து, வாகன பழுது, அவப்பெயர், இந்த மாதிரிலாம் பலவிதமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பாவம். அப்படி இருக்கிற தங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலாம் ஏதாவது நன்மைகள் நடக்குதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். ஆவணி மாத பலாபலன்கள் பார்த்தோம்னா, உங்கள் ராசியிலே ராசிநாதன் அதிபதி சூப்பர். ராசிநாதன் சூரியன், உங்களுக்கு சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்ம மாதங்கிறது தான் ஆவணி மாதம். அப்போ அவர் ராசியிலே அவரை அதிபதியாக இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. நீங்கள் வச்சாதான் சட்டம் இந்த மாதம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் விட்டு ஓடிடலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். சம்பள உயர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ராஜா. இவ்வளோ நாள் கூஜாவாக இருந்திருப்பீங்க. பார்த்தா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். திறமையை வெளிப்படுத்தி முயற்சித்து அதில் தலைமை பொறுப்பு வாங்குவீங்க. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, இதெல்லாம் உண்டாகும். அதுபோக அரசாங்க வேலைக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்க பணி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கவர்மெண்ட் ஜாப் உண்டு முயற்சி பண்ணால். ஏற்கனவே அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை, பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். உயர்கல்வி அப்படிங்கிறது கற்றுக்கலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கூட கேதுவு இருக்கிறதுனால ஞானம், அறிவு, கல்வி, புதிதாக படிக்கிறது, ஏற்கனவே படித்து முடித்து டிகிரி வாங்கியிருந்தாலும் மேலே ஒரு பட்டம் பெறுறது, எக்ஸ்ட்ரா எஜுகேஷனல் ஆகில் வரைக்கும் படிக்கிறது, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வரைக்கும் முடிக்கிறது, இந்த மாதிரி கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். இருந்து வந்த கடன் தொல்லை விலகும். நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் விலகும். குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறை, நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், சட்டத்துறை, உளவியல், உளவுத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, கேளிக்கை, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, சினிமாத்துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிகச் சிறப்பு. சிம்மராசியாக இருந்தால் 2ஆம் இடத்துல செவ்வாய், அதுவும் நன்மை. குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தருக்கு நிலபலன்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம். கூட பிறந்தவங்களோ, நம்ம பையனோ, அம்மாவோ, அப்பாவோ பூமி சம்பந்தமான விஷயங்களில் சாதிக்கலாம். விவசாயம் செழிக்கும். விவசாயத்துறையில் சிறந்து விளங்கலாம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம். வெளிநாடு செல்லலாம். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். ஆடை ஆபரணங்கள் ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். எலக்ட்ரானிக் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் வாங்கி மகிழலாம். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல ஒன்றுமில்லை. 7ஆம் இடத்துல ராகு. 7, 8 சரியில்லை. 7 ராகு இருக்கிறதுனால கலத்திரஸ்தானம். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவு, தேவையில்லாத பிரச்சனை, திருமண தடை, நரம்பு ரீதியான பிரச்சனை, வயிறு உபாதைகள், கண் உபாதைகள், பெண்களாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமச்சனி. நான் முதல்ல சொன்ன அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், மனோவியாகுலம், மனோபயம், தொட்டதெல்லாம் கஷ்டம், வாகன விபத்து, இழப்பு, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, எங்கள் கீழே அசிங்கம், அவமானம், கேவலம், இப்படியெல்லாம் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு போக்கு அப்படிங்கிறத சனி கொடுப்பார். அது நன்மை இல்லை. 11ஆம் இடத்துல குரு மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு, மனை, வாகன யோகங்கள் உண்டு. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் எல்லாம் குரு வாரி வழங்குகிறார். இதெல்லாம் கெடுத்தாலும் குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்கிறார். உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மை தரும். வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். பலவிதமான நன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார்.
12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், அது சிறப்பு. கல்வி, அதாவது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை. சுக்கிரன் வந்து தனகாரகன் 12ல் மறைஞ்சு போயிடுறார். அப்போ எவ்வளோ வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாயிடும். அத்தனையும் கையில் ஒரு பைசா இருக்காது, கடை வாங்கி தான் செலவு பண்ணோம். இல்லை ஆபரணங்களை வைக்கிறது, நகரட்டை வைக்கிறது, ரொம்ப ஒரு ஏதாவது நீங்களே போய் மாட்டிக்கிறது. ஒரு தேவையில்லாத செலவில் நீங்களே போய் மாட்டிண்டு தேவையில்லாத செலவுகளை பண்ணி தேவையில்லாத விரயங்களுக்கு ஆளாகிறது. அதே மாதிரி நீங்கள் கற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோக வேலையை செய்ய முடியாது. இந்த மாதத்தில் படித்தது ஒன்றா இருக்கும், உங்களை வேலை வாங்குறது ஒன்றா இருக்கும். நம்மளே அந்த இடத்துல நமக்கு கீழே படித்தவங்ககிட்ட நம்ம கை கட்டின்னு வேலை செய்கிற மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் சிரமமான பாதம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணால் சூரியன் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நன்மைகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 80% நன்மைகள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 80% நன்மைகள், சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் நீலம், வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். இது வந்து கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். கோன்னா கிரகங்கள், சாரம்னா பயிற்சியாகுதல், நகருதல், மூவாகிறதுன்னு அர்த்தம். 9 கிரகங்களும் மாறி 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 ஒவ்வொரு டைம் காலகட்டங்கள் வச்சு பயிற்சி ஆகிட்டு இருக்கும். நான் பதிவில் சொன்ன மாதிரி சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார், ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார், குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கில் பயிற்சியாக இருந்தால்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பொதுவான பலன்களில் சொல்லியிருக்கோம். இதில் சொன்னது அப்படிங்கிறது நான் சொல்கிற நல்ல பலன்கள் நடந்தாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமல் தீய பலன்களே தான் நடக்குது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் நன்மையும் நடக்கலை, தீமை அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% உண்மையான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் 12 ராசிகளில் 9 கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அதை வைத்து முழுமையாக பார்த்தால்தான் ராசி பலன், நட்சத்திர பலன், தசாபுத்தி பலன்கள், லக்ன பலன், இந்த 9 கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்குது, அதனால் நம்ம கஷ்டப்படுறோமா, இப்போ டைமிங் ஏன் இத்தனை பிரச்சனை, இது எல்லாமே துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், கணிச்சிக்கலாம். அப்படின்னா தெரிஞ்சுக்கலான்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும். இது வந்து பொதுவான பலன்கள் தான். இதில் ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம். இது கோச்சார பலன்கள் தான். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய அலைபேசி அப்படிங்கிறது அந்த ஸ்க்ராலிங்லேயே வரும் 9865098370. தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து தோஷங்களிலிருந்து விலகி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வுன்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.